வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க, இன்றைக்கி நம்ம பிரியாணியும் சிக்கன் 65 வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறோம். பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி தயிர் போட்டு ஊற வச்சுருக்கேன். கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். புதினா கிடைக்கல, அதனால் கொத்தமல்லி மட்டும் நிறையா போட்டுக்கலான்னு. அதுமாரி மிளகா ஒரு 5 மிளகா குறுக்கு கீறி வச்சுருக்கோம். ஒரு 5 மிளகா. சில்லி பவுடரும் ஆட் பண்ணணும். அப்புறம் தக்காளி, வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி 2 தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு, வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் கரம் மசாலா. இதிலே நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். அஜினமோட்டோ கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு. எப்போயாவது ஒரு தடவை யூஸ் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, குட்டி ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அஜினமோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் லெமன் 1 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய் தாளிக்கிறதுக்கு. அவ்வளோதான். கொஞ்சம் நெய்யும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணிடலாம். பாஸ்மதி ரைஸ் வாங்கி வச்சுருக்கோம். பாஸ்மதி ரைஸ் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் ஒரு 3 அழகு போடலான் இருக்கேன். பாஸ்மதி ரைஸும் தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம் வாஷ் பண்ணிவிட்டு. இந்தியா கேட் பாஸ்மதி எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். நான் 3 அழகு போடலான் இருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணிவிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோங்க. ஊறிக்கிட்டு இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். நம்ம அதுக்குள்ளே தாளிச்சிடுவோம். சிக்கன் தாளித்து, சிக்கன் ஒரு ½ பாயிலாக குக் ஆனோடனே நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஊறிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம். 1½ டம்ளர் தண்ணின்னா 4½ டம்ளர் ஊற்றணும். நம்ம 5 டம்ளர் கூட ஊற்றிக்கலாம். இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ தாளிப்பை கொடுத்துடலாம் வாங்க. பாருங்கள், இப்போ எண்ணெய் ஒரு 1/4 டம்ளர் எண்ணெயும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு பேக்கெட் சின்ன பேக்கெட்டில் நெய்யும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன். இதில் நம்ம முதல்ல எண்ணெய் ஹீட் ஆனோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டுக்கலாம். நம்ம தமிழ் நியூ இயருக்கு வடை பாயசம் தான் பண்ணுவோம். இங்கிலீஷ் நியூ இயருக்கு எல்லாம் இப்போ இருக்கிற மாடர்ன் லைஃப்பில் எல்லாம் பிரியாணி தான் விரும்புகிறாங்க. ரொம்ப சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாம் பிரியாணி விரும்புகிறாங்க. அதனால் பிரியாணி செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த காலத்திலலாம் பிரியாணியே செய்ய தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் பிரியாணி தான் செய்கிறாங்க. நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டுக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி, ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கோம். இது நல்லா வதங்கட்டுங்க. இதில் கொஞ்சம் நெய்யும் 1/4 டம்ளர் எண்ணெயும் விட்டுருக்கோம். நல்லா வதங்கட்டும். அப்படியே இதில் தேவையான அளவு இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரம் வதங்கினால நல்லா கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். 4 பச்சை மிளகாய் கீரி போட்டுட்டோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நான், சில்லி பவுடர். மிளகாவும் போடுறதால காரம் கம்மி பண்ணிக்கலாம். இதில் நம்ம தயிர் போட்டு ஊற வச்சுருந்த இந்த சிக்கன், அதில் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், சின்ன ஸ்பூனால். தயிர் போட்டு ஊற வச்சுருக்கோம். சிக்கன் நல்லா சீக்கிரம் வெந்து போய்டும். தயிர் எப்பயுமே நம்ம பிரியாணியில் சேர்ப்போம்ல, அது மாதிரி தயிர் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே வதக்கிப்போம். நல்லா வதக்கிட்டு பரட்டி விட்டுட்டு இது ஒரு ½ குக்காக ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு வெந்நீர் வச்சு ஊற்றி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஊறின பாஸ்மதி ரைஸும் போட்டு தம்மில் வச்சோம்னா ஒரே ஒரு சவுண்டு நல்லா வெந்து போயிடுங்க.
பிரியாணி ரொம்ப ஈஸி தான், நான் வதக்கிறது தான் கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் வரும், அதனால் நல்லா வதக்கிக்கணும். அப்படியே வதங்கட்டும். இப்போ நம்ம நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும், வேகட்டும். நல்லா வதங்கி பச்சை ஸ்மெல் போய் வதக்கட்டும். இஞ்சி பூண்டெல்லாம் போட்டிருக்கோம்ல, நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் வெந்நீர் வச்சு ஊற்றிட்டு நல்லா சிக்கன் கொஞ்சம் வெந்த உடனே நம்ம அரிசியை அதில் ஜாயின் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சுட்ருக்கு பாருங்கள், சூப்பராக எம்மியாக வந்துட்டுருக்கு. பக்கத்தில் வந்து தண்ணி சுட வச்சு வச்சுருக்கேன். சூடாக ஊற்றணும்னா மறுக்காமல் சீக்கிரம் வெந்து போயிடும் சிக்கன், அதனால தான் வெந்நீர் சுட வச்சு ஊற்றுறதுன்னு. பச்சை தண்ணி ஊற்றினா கொஞ்சம் மறுத்து போயிடும். அந்த வெந்நீர் அதில் எடுத்து ஊற்றிடுவோம். நல்லா கொதிச்சுட்டே இருப்பாருங்க. இதில் தேவையான அளவு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நல்லா கொதித்து வேகட்டும். நம்ம மூடி போட்டு வெயிட் போட்டுருவோம். இது கொஞ்சம் ஒரு 3 சவுண்டு விட்டு வெந்தோடனே நம்ம அரிசி அதில் ஜாயின் பண்ணிடலாம். சிக்கன் வெந்து போச்சு, நல்லா கொதிச்சு. ரைஸும் போட்டேன் நான். ரைஸ் போட்டதை காட்டில் ரைஸும் போட்டாச்சு. தம்மில் புழுங்கி வந்தோடனே இறக்கிட்டு நம்ம சிக்கன் 65 செஞ்சிட வேண்டியது தான். நல்லா வேகட்டும். தண்ணி சுடணுன்னா பார்க்கலாம். சிக்கன் 65 பண்ணிடலாங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா வேகட்டும். தட்டி விட்டு பொரிச்சு எடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு சிக்கன் 65 ரொம்ப பிடிக்கும், அதனால் சைடிஷாக சிக்கன் 65 தயிர் பச்சடி. நல்லா கொதிச்சுட்ருக்கு பாருங்கள். தண்ணி சுண்டிடுச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. போட்டு தம்மில் போட்டோம்னா சரியாயிடும். வேகட்டும். இந்த சைடில் பார்த்திங்கன்னா சிக்கன் 65 நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டதால் ஒட்டாமல் தெரியாமல் வருது பாருங்கள். தண்ணியாக சூப்பராக இதுலேயும் சிக்கன் 65 ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி செஞ்சோன்னே மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்துடுச்சு, நம்ம வெயிட் போட்டாச்சு. இப்போ ஸ்லோ ஃபயரில் வச்சுருக்கேன். இது ஒரு சவுண்டு வந்தோடனே இல்லை ஒரு 5 நிமிஷம் அப்படியே தம்மில் இருந்தால் சரியாக விடுங்க. வெந்தோடனே பார்க்கலாம். அதுக்குள்ளே இங்கே 65 நல்லா தட்டி விட்டு நம்ம எடுத்துடலாம். எப்பயுமே நம்ம சிக்கன் 65 பவுட்ரு போட்டாலும் நம்ம அதில் கொஞ்சம் சால்ட்டு, தயிர், ஒரு லெமன் இதெல்லாம் கலந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு ஒரு 10 நிமிஷம் அது மாதிரி வச்சு ரெஸ்ட்டு கொடுத்துட்டோம்னா நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துடும். தயிரும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். இதிலே கருவேப்பிலையும் நம்ம போடும்போது அந்த ஃப்ளேவர் அதில் இறங்கி நம்ம உடம்புக்கும் ஸ்ட்ரென்த்து, பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பிரியாணி சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சுங்க. இறக்கிட வேண்டியது தான். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மேலே வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இதுவும் இன்னும் ஒரு வீடு இருக்குது, முடிஞ்சிடும் நமக்கு. நான்வெஜ் பிரியர்களுக்கெல்லாம் இன்றைக்கி சமையல் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.